நேரடியாக கலக்கும் பாதாள சாக்கடை கழிவுகளால் கோவை நொய்யலாறு மிகவும் மோசமான மாசடைவை சந்திக்கிறது. ஆற்றை மீட்டெடுக்கும் எந்த முயற்சியும் பலனளிக்கவில்லை. மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகி கோவை, திருப்பூர், ஈரோடு வழியாக கரூர் மாவட்டம் காவிரியில் கலக்கிறது இந்த நொய்யலாறு. 172 கிலோமீட்டர் தொலைவு பாயும் நொய்யலாற்றில் குப்பை, பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் ரசாயன கழிவுகள் கலப்பதால் ஆற்று நீர் மாசடைகிறது. அது மட்டுமின்றி பாதாள சாக்கடை கழிவுகள் நேரடியாக கலப்பதால் நொய்யலாறு மிகவும் மோசமான பாதிப்பை சந்திக்கிறது. கோவை மாநகராட்சிக்குட்பட்ட குறிப்பிட்ட பகுதிகளில் 40 ஆண்டுகளுக்கு முன்பு பதிக்கப்பட்ட கழிவுநீர் குழாய்களில் அழுத்தம் தாங்காமல் அடிக்கடி உடைப்பு ஏற்படுகிறது. பழைய குழாய்களை அகற்றிவிட்டு புதிய குழாய் பதிப்பதற்கு திட்டம் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இப்படிப்பட்ட சூழலில் செல்வபுரம் பகுதியில் சேகரமாகும் கழிவுநீர் பொட்டுவிக்கி சாலை அருகே நொய்யல் ஆற்றில் நேரடியாக கலந்து வருகிறது. 32 குளங்களுக்கு நிலத்தடி நீர் ஆதாரமாக உள்ள நொய்யல் ஆறு சாக்கடை கழிவுகளாலும் ஆக்கிரமிப்புகளாலும் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக அதன் அழகை இழந்து காட்சியளிக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுதீஷ்.